சாத்தானின் தூதனான நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக ஒரு ஆன்மாவை அனுப்புறாப்புல. அந்த ஆன்மாவும் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள புகுந்து அவளை தற்கொலை பண்ண வைக்கிறதுக்காக அபார்ட்மெண்ட்டுடைய உச்சிக்கு கூட்டு போறாப்புல. கடைசியா நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாத்திடுறாப்புல. நம்ம கூட இருந்த ஒரு ஆளை கொல்ல பார்த்துட்டானே இந்த சாத்தான் தூதன் அப்படிங்கிற கோபத்துல நம்ம தேவதூதன் நேரா அவனுடைய ஹோட்டலுக்கு போயிட்டான். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்ல இருந்து சாத்தான் தூதனை ஃபாலோ பண்ண சொன்னதுனால நம்ம ஹீரோவுடைய நண்பனும் வெளியே கார்ல இருந்து அவனுடைய மூமெண்ட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஷூவுடைய ஹோட்டலுக்கு கோவமாக வந்த நம்ம தேவதூதன் வேகமாக உள்ளே போகிறத பார்த்தோன்னே நம்ம போலீஸ் நண்பனும் அவனுக்கு பின்னாலே அங்கே போயிட்டாப்புல. நேராக போய் சட்டையை பிடிச்சி என் கூட உள்ளவங்களை கொலை பண்ண நினச்சேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷூவுடைய சட்டையை பிடிச்சி அவனை தள்ளிவிட போகிறாப்புல. ஷூவும் பரவாயில்ல என்னை தள்ளி விட்டு கொன்று இதுவரை நீ மனுஷங்களை கொன்னது இல்லை ஆன்மாக்களை தானே கொண்டிருக்க, பரவாயில்ல இப்போ நீ என்னை தள்ளி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. வேகமாக வந்தால் நம்ம தேவதனுடைய நண்பன் அவனை பிடிச்சிக்கிட்டு விட்றா, இவன்லாம் ஒரு பயந்தாங்கிலி, எப்போவுமே இவன் அடுத்தவனை கொலை பண்ண வச்சுட்டு இவன் தப்பிச்சுட்டே இருப்பான், இவனை எப்படி இந்த சாத்தான் தூதனா எடுத்தானே எனக்கு தெரியலை, அவனை என்னை காட்டி என் கையில் மாட்டு அப்புறம் உனக்கு இருக்குன்னு சொல்லி அந்த போலீஸ் நண்பன் ஷூவை பார்த்து சொல்கிறாப்புல. அதுக்கு ஷூ நம்ம போலீஸ் நண்பனை பார்த்து, டே லஞ்சம் வாங்குறவங்கள வச்சிருக்க டிபார்ட்மெண்ட் தாண்டா நீங்கள், அப்போ ஆட்களை வச்சு நீ என்னை பிடிச்சிருவியா, செஞ்சிஸ்கானை வச்சு கொலை பண்ணது எல்லாமே நான் தான், இன்னும் நான் கொலை பண்ணுவேன், முடிஞ்சால் நீ என்னை பிடிச்சிரு பார்ப்போம், எனக்கு சட்டமும் தெரியும் மந்திரமும் தெரியும், உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சவுடாலாக பேசுகிறாப்புல. காருக்கு வந்த போலீஸ் நண்பன் நம்ம தேவதூதன்ட்ட இவ்வளோ நாள் நம்ம காத்திருந்த ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு தேவதூதன் என்னன்னு கேட்ட உடனே நம்ம போலீஸ் நண்பன் சட்டைக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த ரெக்கார்டரை எடுத்து ப்ளே பண்ணுறாப்புல. என்னோட பகட காய்தான், அவனை நான் தான் மற்றவங்களை கொல்ல அனுப்பினேன். மறுநாள் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வந்து நம்ம ஷூடைய ஹோட்டலை சர்ச் பண்ணுறாப்புல. தாத்தாவுடைய ஆன்மா அடைக்கப்பட்டிருந்த அந்த மர விளக்கம் கிடச்சிட்டு அதை ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம ஹீரோட்ட கொடுத்துட்டு, பத்திரமா வச்சுக்கோ, திருப்பி அவன் வேலை முடிஞ்சா என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அதை பார்த்தா நம்ம தேவதோடைய நண்பன் இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாப்புல. சரியான நேரத்தில் இந்த தாத்தா ஆன்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா இவரை வச்சு சாத்தான் தூதனை காலி பண்ணிடலாம் அப்படின்னு தேவதூதன் சொல்கிறாப்புல. ஷூக்கும் இந்த தாத்தா ஆன்மா தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் இவ்வளோ தூரம் சாத்தான் பக்கம் போகிறதுக்கு காரணமே இந்த தாத்தா ஆன்மா தான். கண்டிப்பாக இந்த தாத்தா ஆன்மா இருக்கக்கூடிய அந்த மர விளக்கை எடுக்கிறதுக்கு அவனும் ரிஸ்க் எடுப்பான். அப்படி என்ன ரிஸ்க் எடுக்காங்கிறத அடுத்த பாட்டில் பார்ப்போம். பாய்.